தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை, கடுகு போட்டால் பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை போட்டுடணும். சீரகம், மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு மிக்சியில் லைட்டாக அடித்து எடுத்துருக்கேன். போட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியாக ஊற்றணும். புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோன்னு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ரசம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த புளி போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம போடுறதுனா புளி கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க. இதுலாம் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சு. கரைச்சி வச்ச தக்காளி தண்ணியை ஊற்றிடலாம். கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது லைட்டாக இப்போ முறக்கட்டினா போதும். சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு லைட்டாக முறக்கட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்குவத்தில் இருக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம். பாருங்க, இப்போ நல்லா முறக்கட்டிடுச்சு. இந்த பதம் வந்தோம்னா இறக்கிடலாம். Thank you for watching.